ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது. ஸோ வரக்கூடிய குரூப் 2 அண்ட் 2A தமிழ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழ் கிளாஸாக பார்ப்போம். அதுக்கப்புறம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டிங்ஸ் இல்லாமல் லைவ் டெஸ்ட்டாக பார்க்கலாம் யூடியூப்பில் டிஸ்கஷனோட. ஓகேவா? ஸோ இது கிளாஸ்னால் அப்போ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற மாதிரி, அதாவது முழுசாக சிலபஸில் எது இதெல்லாம் எப்படி இருக்கோ அதை ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணி இதில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்க போகிறோம்னா சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் ஆரம்பிக்க போகிறோம். இப்போது எழுத்து அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த எழுத்துங்கிறத என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது எழுத்துடைய வகைகளில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய புக்கு பள்ளி பாடப்புத்தகத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை கவனித்து என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை நோட்ஸாக எடுத்துக்கங்க, இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எழுத்து அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி போகணும். அந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வயசில் எவ்வளோ நாளாக படிச்சுட்ருக்கோம். எழுத்துனா என்ன அப்படிங்கிறதும் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்துக்களுடைய வகைகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்னா எழுத்து அப்படிங்கிறது ஏன் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது தெரியணும். ஃபஸ்ட்டு எழுத்து அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, எழுதுதல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு அடிப்படை. ரெண்டாவது எழுப்புதல். இந்த ரெண்டுத்தையுமே உங்களுக்கு பார்த்துமே புரியணும். அது என்ன எழுதுதல் எழுப்புதல் அப்படின்னா, எழுப்புதுன்னா ஒலி அப்படின்னு சொல்கிறோம். ஒலினா சவுண்டு. எழுதுதல் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா வரி வடிவம்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டுத்துக்குமே இதை நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், இந்த எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். அப்படி இந்த தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எழுத்துக்களை எப்படிலாம் பிரிக்கலாம்னா முதல் எழுத்து சார்பு எழுத்துக்களை சொல்லி 2 வகைகள் அடைக்கலாம். அதுவே எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உயிர் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, 12 எழுத்துக்கள் இருக்குது. அடுத்தது மெய் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு 18 எழுத்துக்கள் இருக்குது. ஆயுத எழுத்து அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்குது. அதுக்கப்புறம் உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கு பேர் உயிர்மெய் எழுத்து. அது வந்து பார்த்திங்கன்னா 216, மொத்தம் 240 எழுத்துக்கள் அப்படிங்கிறது. இது தனித்தனியாக அப்படி குறிப்பிடலாம். பொதுவான வகைன்னு கேட்டால் 2 தான். ஒன்று எழுத்து, அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து. முதல் எழுத்து அப்படின்னா இந்த உயிர்மெய் 2 தான் முதல் எழுத்து. இதெல்லாம் ஃபண்டமெண்டல், சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா உயிர்னா அந்த உயிர்ங்கிறது எப்படி தோன்றுறது, அந்த உயிர் எழுத்துக்கள்ங்கிறது எப்படி பிறக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் இன எழுத்துக்கள்னு சொல்லிட்டு எங்கள் டாபிக் இருக்கே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து பற்றி சொல்லிட்டுருக்கீங்களே அப்படின்னா இது கட்டாயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். ஏன்னா இப்போ தான் குரூப் 4 முடிஞ்சிச்சு. குரூப் 4 மட்டும் இல்லாமல் நமக்கு இது எல்லாமே 6ஆம் வகுப்பில் கொடுத்துருந்தாலும் நம்ம இதெல்லாம் கடந்து தான் வந்திருப்போம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டாபிக்குள்ளே வந்தது. பட் இருந்தாலும் அதை பற்றி ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். இப்போ இந்த எழுத்துக்களில் முதல் எழுத்துக்கள்னு சொன்னதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 எழுத்துக்கள் இருந்தால் தான் பிற எழுத்துக்கள் தோன்றும், முதன்மையானதாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ உயிர்னு சொல்லி ஏங்க பேர் வருது, உயிர்னு ஏன் வந்து பேர் வைக்கணும், எதனால் ஒரு காரணம் இருக்கா? தமிழில் ஒரு பேர் வைக்கிறாங்க அல்லது ஒரு சொல் வருதுன்னா அதுக்கு கட்டாயமாக ஒரு காரணம் இருக்கும்ல. அப்படின்னா இந்த 12 எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் உச்சரித்து பார்க்கணுங்க. உச்சரித்து பார்த்தாலே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். நீங்கள் ஆ அப்படிங்கிறது சொல்லி பாருங்கள். ஆலேருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர் எழுத்தையும் உச்சரித்து பார்த்தீங்கன்னா வெறும் காற்று மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகும். அ ஆ இ இ உ உ அப்படின்னு உங்களுடைய வயிற்றிலிருந்து காற்றை வெளியே அனுப்புறது மூலயமா இந்த எழுத்துக்கள் பிறக்கும். அதான் காற்றை வெளியிடுவதன் மூலமாக பிறக்க எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் வாழ அடிப்படை தேவைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது காற்று தான். அதுக்கப்புறம் தான் வேறு எதுவாக இருந்தாலும், உணவாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அடுத்த தேவைகள். ஓகே, அப்போ முதன்மையானதாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா காற்று. அந்த காற்றை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே அனுப்புறதால் தான் இந்த எழுத்துக்கள் பிறக்குதுன்றதால இதுக்கு பேர் உயிர்னு வைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இதில் இன்னொரு டவுட் இருக்கும். என்னென்னா ஏங்க வந்து ஆவை முதல்ல வைக்கணும், அடுத்தது ஈ வருது, அடுத்தது ஊ வருது, இந்த 3 தான் முதன்மையான எழுத்து. ஏன்னா இதை வச்சு தான் மீதி எழுத்துக்கள் ஒழிப்பு முறை ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆயும் ஈயும் சேர்ந்தா ஐன்ற ஒரு ஓசை வரும், ஆவும் சேர்ந்தா அவுங்கிற ஓசை வரும், தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தா முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த 3 எழுத்துக்களில் ஃபஸ்ட்டு ஏன் ஆ வைக்கணும் அப்படின்னா அடியிலிருந்து பிறக்குதுங்க, வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் ஆ வச்சுருக்காங்க. இடையிலிருந்து பிறக்கிறதால தான் ஈயை வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே சொல்லி பாருங்கள். அப்படின்னா
அந்த அடி வயிற்றுலேருந்து காற்று நேராக வெளியே போகும். அப்போ அடியிலேருந்து பிறக்கத்தால் ஆ, அதனால தான் இதை ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஈன்னு சொல்லி பாருங்களா, ஈன்னு சொன்னால் இடையில, அதாவது நம்ம நாக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, நாக்குக்கு மேலே காற்று வெளியே போகிறது மூலயமா அது மூலயமா வெளியே அனுப்புது. அப்போ இடையிலிருந்து பிறக்கிறதால இதுக்கு ஈங்கிறது ரெண்டாவதாக வச்சுருக்காங்க. ஊங்கிறது பாருங்கள், ஊங்கிறது உச்சரித்து பார்த்தாலே நமக்கு புரியும். 2 உதடுகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவிச்சா போதும் ஊ அப்படிங்கிறது பிறந்தது. எல்லாத்துக்கும் அடிப்படை காற்றை வெளியேறது தான். இருந்தாலும் இந்த உயிரெழுத்துக்களில் முதல்ல ஆ ஏன் வைக்கிறாங்கன்னா அடியிலிருந்து பிறக்குதுங்கிறதுக்கு காரணம் ஆ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காற்று நம்முடைய மார்புக்கு கீழே இருந்து மேலே எழும்பி வெளியே போகிறதால ஆங்கிறது முதல்ல வச்சுருக்காங்க. இடையில ஈ அப்படிங்கிற எழுத்து வச்சதுக்கு காரணம் இடையில இருந்து காற்று வெளியேறது மேலே ஈ அப்படிங்கிறது வைக்கிறாங்க. ஊங்கிறது நீங்கள் உதர குவிச்சாலே போதும், அந்த எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுறதுனால அது 3ஆவதாக வச்சுருக்காங்க. இதை ஒட்டி தான் இதனுடைய நெறிகளும் அமைஞ்சிருக்கும். ஆ எப்படி பிறக்குதோ அதே போல் தான் ஆ அப்படிங்கிறது பிறக்குது. ஈ எப்படி இருக்கோ அதே போல் தான் ஈ. ஊ எப்படி இருக்கோ அதே போல் தான் ஊ அப்படிங்கிறது. மீதி எழுத்துக்கள் எல்லாமே இதை கொட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறதால அந்த மாதிரி வச்சுருக்கோம். இது உயிரெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்களில் 2 விதமான எழுத்துக்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது என்னங்க 2 விதமான எழுத்துக்கள் உயிரை அப்படின்னா 2ஆக பிரிக்கலாம்ல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லலாம்னா குறில் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பேர் என்னன்னு சொல்லலாம்னா நெடில் அப்படின்றத சொல்லலாம். இந்த குறில்லாம் என்ன, நெடில்லாம் என்னன்னா ஓசை அடிப்படையில் குறைச்சி ஒலிக்கக்கூடியது குறில்னு சொல்கிறோம். 5 எழுத்துக்கள் இருக்குது. ஆ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 தவிர ஏனைய 7 எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஆ, இ, உ, ஏ, ஓ, ஐ, ஔ. இதான் இதனுடைய வகைகள். உயிரெழுத்தை 2ஆக இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிறோம். இப்போ மெய்யெழுத்து அப்படிங்கிறது இதுக்கு பெயர் காரணம் கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? ஏன்னா இப்போ கூற்றுக்காரனால் அப்படி தான் கேட்குறாங்க. நம்ம உயிர்னா என்ன, மெய்னா என்னங்கிறது நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு போயிட்டுருப்போம். அதுக்கு உண்மையான விளக்கம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. இது நீங்கள் நல்லா ரீட் பண்ணுறது மூலமா அதை தெரிஞ்சுக்கலாம். மெயினாக உடல் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு, கரெக்டாக? பல பொருள் உண்டு, மெயினாக உண்மைன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உடல் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் குறிப்பிட்டே ஆகணும். அப்போ இந்த மெய் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த எழுத்துக்கள் 18 இருக்குது. ஆனால் வகைகளை பொறுத்த வரைக்கும் எத்தனை வகை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வகை 3 வகை தான். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படிங்கிறது இது சின்ன வயசில் படித்தது ஒரு ரீகால் மாதிரி பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். ஏன்னா பின்னாடி நம்ம புணர்ச்சி விதிகள் பார்க்கும்போதாகட்டும், அல்லது வல்லின மிகும் இடங்கள் அந்த இடங்கள்லையாச்சும் இருக்கட்டும், அல்லது குற்றி இலகுரம் அப்படிங்கிறது பார்க்கும்போதாச்சும் இருக்கட்டும், வெறும் வல்லினம்னு சொல்லிட்டா வல்லின உகரம் அப்படின்றாங்க, அல்ல வல்லின மெய் நீங்குன்றாங்க, அல்ல வல்லின மெய் விட்டு உகரம் நீங்குதுன்றாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது வல்லினம்னா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சொல்லு கொடுத்துட்டாங்கன்னா அதில் வல்லின எழுத்து மெய் என்ன வந்திருக்கு, இல்லை வல்லின உயிர்மெய் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னா இதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதன் அடிப்படையில் நமக்கு வல்லினம் அப்படிங்கிறது முதல்ல வருங்க. ஏன் வல்லினம் முதல்ல அப்படின்னா கசட தப்பற அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டாக? இதுதான் வல்லின எழுத்துக்கள். இதை மெய் வல்லின மெய்ன்றதால நம்ம புள்ளி வச்சுக்கிறோம். இக்கி, சிட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த 6 எழுத்துக்கள் நீங்கள் உச்சரித்து பாருங்களேன். உச்சரிக்கும் போது நமக்கு அதிகமான ஓசை எழுப்பக்கூடியதாக இருக்கும். அதனால் இதுக்கு பேர் என்னன்னு கூட சொல்லுவாங்கன்னா வெடிப்பு ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 எழுத்துக்களுக்கு இக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, காற்று அப்படியே நம்ம வயிற்றுலேருந்து மேலே வந்து மார்பாண்டே நின்றுடும், அடியில் நின்றுடுது. அங்கேயே நிற்கிறதால அழுத்தம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அதனால தான் அது வெடிக்குது அப்படின்றாங்க. அடுத்தது இந்த இச்சி, இட்டு, இப்போ எல்லாமே அப்படி தான் இருக்குது. அப்போ இது எங்கேருந்து பிறக்குதுன்னா காற்றானது நேராக போயிட்டு நம்ம மார்பாண்டை வந்து நிற்கும் போது தான் இந்த எழுத்து பிறகு. அடுத்து மெல்லினம் அப்படிங்கிற எழுத்து. இந்த மெல்லினத்தை பொறுத்த வரைக்கும் மூக்கொலின்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் வந்து நமக்கு தெரியும், மூக்காலே பேசுகிற மாதிரி இருக்குது இந்த எழுத்துக்கள்லாம். அதாவது காற்றானது மூக்கின் வழியாக வெளியேறும் போது இந்த எழுத்துக்கள் பிறகுதுங்க. என்ன நம்ம அப்படிங்கிறது. மூக்கு இடமாக கொண்ட பிறக்கத்தால் அதுக்கு பேர் மூக்கொலி. இந்த ரெண்டுமே இல்லாமல் மார்புக்கும் மூக்குக்கும் இடைப்பட்ட பகுதியிலேருந்து பிறக்கக்கூடிய எழுத்து இடையினம்.
அவருடைய ஓசையும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப வன்மையாகவும் இருக்காது, அதே போல் மென்மையாகவும் இருக்காது. இடைப்பட்ட ஓசை இருக்கிறதால இடையினம் அப்படிங்கிறது. இந்த இடையினம் எரள வழல அப்படின்வாங்க. அப்போ இது எதை இடமா கொண்டு போனால் கழுத்து. இப்போ ரெண்டுத்துக்கும் பாருங்கள், இங்கே உயிர்னு பேர் வைக்கிறதுக்கு காரணம் உடலுடைய உறுப்புகள் எதுவும் இங்கே பயன்படல. காற்றானது நேரடியாக வந்து பார்த்தா வெளியே போயிடுச்சு, அதனால் உயிர்னு பேர் வச்சாங்க. ஆனால் இங்கே மெய்யெழுத்து மெய்னு பேர் வச்சதுக்கு காரணம் உடல்னு சொன்னோமா, உடலுடைய உறுப்புகள் மார்பு காற்று வந்து சேரும்போது இந்த எழுத்துக்கள் பிறக்குது, அதனால் வல்லினம் அப்படிங்கிறது. அப்போ மார்புங்கிறது நம்ம உடலில் ஒரு பகுதி தானே. மூக்குலேருந்து காற்று வெளியேறும்போது மெல்லினம் பேருங்க எங்கன்னா நம்மனா அப்படிங்கிறது. அப்போ அந்த மூக்கொலி அப்படின்றது, மூக்குங்கிறது உடலுடைய உறுப்பு தானே, அதே போல் தான் கழுத்து. அதனால தான் இதுக்கு பேர் வந்து பார்த்தா இந்த மாதிரி வைக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதனுடைய அமைப்புகள் எப்படி பிறக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு போகலாம். நேரடி இணை எழுத்துக்களே வந்துடலாம். ஸோ இது நல்லா பார்த்துக்குங்க, இது நல்லா புரிஞ்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்போ கேட்டாங்க, நம்ம பார்த்துருப்போம். இந்த குரூப் 2லேயும் சரி, அல்லது வரக்கூடிய குரூப் 2லேயும் சரி, அல்லது குரூப் 4லேயும் சரி, முன்னாடியும் சரி, நிறைய இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறதுங்க. ஓகேவா, இன எழுத்துக்கள் அப்படின்னு இருக்காங்க டாப்பிக்கு. இந்த இணை எழுத்துக்களை எப்படி எழுதணும் அப்படின்னா உடம்படு மெய்யோட சேருங்க. இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட் இப்போதைக்கு என்னென்னா உடம்படு மெய் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. காரணம் இங்கே உயிர் இருக்குது, இங்கேயும் உயிர் இருக்குது. அப்போது இதை சேர்த்து எழுதும்போது இன வெழுத்துக்கள் அப்படின்னு எழுதணும். ஓகேவா, இந்த ரெண்டு எழுத்துக்களை சேர்த்து எழுதும்போது. ஸோ இப்போ இந்த இனம்னா இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, நட்பு. நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. காரணம் பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் ஒன்றாவே இருக்கும். நண்பர்கள் எப்படி ஒன்றா இருக்காங்களோ அதே போல் தமிழுடைய எழுத்துக்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதை உச்சரிக்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும், அல்லது அது பிறக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித ஒற்றுமை உண்டு. அந்த ஒற்றுமை இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு பேர் தான் இணை எழுத்துக்கள். அதை தான் நட்பு எழுத்துக்கள்னு சொல்லி குறிப்பிடும். அப்போ ரெண்டுத்தில் எது சொன்னாலும் சரி தான், இணை எழுத்துக்கள்னாலும் சரி அல்லது நட்பு எழுத்துக்கள்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, ஸோ இப்போது இது நம்ம மனப்பாடம் பண்ணோமா அப்படின்னா இது மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. சின்ன வயசில் மெய் எழுத்துக்கள் படிச்சிருப்போம். மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது 18 இருக்குது. சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், இக்கு இங்கே இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்த இப்போ இம்முன்னு வரிசையாக சொல்லுவோம். அந்த மெய் எழுத்துக்கள் தான். ஃபஸ்ட்டு வல்லினம் மெல்லினம் இடையினம் என்னங்கிறது நமக்கு தெரியணும். வல்லினம் கசட தப்பற இதான வல்லினம். இந்த ரா அப்படிங்கிறது லாஸ்ட்டாக இருக்கட்டும். அடுத்து கேங்கன்ன நம்மன ஒரு வல்லினத்துக்கு அடுத்து மெல்லினம் வரணும். கேங்கன்ன நாமன அப்படிங்கிறது எப்படி முதல்ல கசட தப்பறல ராவை தவிர டா வரைக்கும் எழுதணுமோ, அதுக்கப்புறம் மெல்லினத்தில் எங்கன்னா நம்மனால நாவை தவிர மீதி இருக்கக்கூடிய மா வரைக்கும் இங்கே ஒன்று விட்டு ஒன்றுன்னு எழுதிங்க. இந்த நாவை தான் இங்கே போட்டு. இப்போ இடையினம் எழுத்துக்கள் அப்படிங்கிறது எரல வழல. இது பாருங்கள், எல்லாம் மெய்யின்றதில் புள்ளி வச்சுங்க நல்லா. அது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த புள்ளி வைக்க இடம் இல்லை அப்படின்றத நான் வச்சுருக்கேன். இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணிங்க மைனூட்டாக எழுதும்போது. இந்த மாதிரி புள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க இந்த மெய்யெழுத்தோட வரிசை. நீங்கள் எப்படி கேட்டாலும் ஈஸியாக சொல்லிடலாம். நான் இப்போ இதுக்கு அடுத்து இது வருமா, இதுக்கு அடுத்தது இம்மு வருமா, எம்முக்கு அடுத்தது இப்போ வருமா, இப்புக்கு அடுத்தது இங்கே வருமா அப்படின்ற ஒரு குழப்பம் இல்லாமல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வல்லினம் அடுத்து மெல்லினம், வல்லினம் அடுத்து மெல்லினம், வல்லினம் அடுத்து மெல்லினம். அப்போது ஒரு வல்லினத்துக்கு மெல்லினம் வருதுன்றதால வல்லினத்துக்கு மெல்லினம் தான் இணை எழுத்து, மெல்லினத்துக்கு வல்லினம் தான் இணை எழுத்து. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும் அப்படிங்கிறது. பெரும்பாலும் ஒன்றா வரும் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கண்டம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க.
ஓகே, இதில் இருக்கக்கூடிய மெய் என்ன? இன்னு இருக்கு. இந்த இன் அப்படிங்கிற மெய் எழுத்து கூட என்ன வருது பாருங்க, டா வருது. ஓகேவா? இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, எங்கெங்க இங்கே வந்து இன்னுங்கிற மெய் எழுத்து இருக்குது, இங்கே உயிர்மெய் இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம்னா, இக்கு குட்டல் ஆ, இன்னு குட்டல் இட்டு குட்டல் ஆ குட்டல் இன் அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ பாருங்கள், இன்னுக்கு அடுத்து என்ன வருது? இட்டு வருது. இப்போ இன்னும் வந்தால் கூட என்ன இருக்கணும்? இட்டு அப்படிங்கிறது இருக்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அது போல் இந்த இடத்துல எரல வழல இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே ஒரே இனமாக இருக்குது. தெய்வம், கல்வி, இதெல்லாம் பாருங்க. இந்த சொற்களை பாருங்க, ஈ இருக்கு கூட வா வருது. இந்த வாவை எப்படி பிரிக்கணும்? இவ்வு கூட லா. அப்போ ஒரு உயிர்மெய் எழுத்து பிரிச்சோம்னா ஃபர்ஸ்ட் மெய் எழுத்து இருக்கும், அடுத்து தான் உயிர் எழுத்து இருக்கும். இங்கே அது போல தான் இல்லுங்கிறது இடையின எழுத்து, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வா எழுத்து இருக்கு, அதுவும் இடையினம் தான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டது, வல்லினத்துக்கு மெல்லினம் அப்படிங்கிறது இன எழுத்துக்களாக வரும், இடையினம் ஆறும் ஒரே இனமாக வரும். இதை இன்னும் தெளிவாக எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வல்லினமையை எழுதிட்டு அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா மெல்லினமை எழுதுங்க. அதுதான் உங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனே தராமல் இருக்கும். ரெண்டாவது எக்ஸாம்பிளும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பின்னாடி விதிகளுக்கு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் வல்லினமை சொன்னோமா, கசட தப்பற, இதுதான் வல்லினமை. இக்கு இச்சு இட்டு இத்து இப்போ இரு. வள்ளி அடுத்தது மெல்லினம் எழுதிங்க. வல்லினத்துக்கு நேராக எங்கன்னா அப்போது இதை நீங்கள் அப்படியே இக்கு வந்தால் கூட என்ன வரணும்? இங்கே வரணும். நீங்கள் அப்படியே வரிசையை மாற்றி கூட வச்சுங்க. இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, அடுத்தடுத்து தானே வருது. அப்படியே அடுத்தடுத்துக்கு இது மாதிரி வரும். அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டினில் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், சங்கம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அடுத்தது சொந்தம், அடுத்தது பண்டம், நன்றி, அம்பு, மஞ்சள், இந்த சொற்கள்லாம் பாருங்க. இங்கே மெய்யெழுத்து இங்கே இருக்குது, கூடனா வருது, கா வருது. இங்கே இந்த இருக்குது, கூடனா வருது, தா வருது. ஸோ அப்போது இக்கு இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரணும்? இங்கே வரணும். அதான் இங்கே அடுத்து என்ன வருது? கா வருது. இந்த காவை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஆண் தான் வரப்போகுது. அப்போ இங்குக்கு கூடவே தான் என்ன வருது அப்படின்னா இக்கு வந்திருக்கு. இந்த கூட தா வருதா? அப்போ தாவை எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அது டா இன்னுக்கு அடுத்து வருது. அப்போ அதை இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு தானே பிரிப்போம். அப்போது ரெண்டும் ஒன்றா தான் வருது. இங்கேயும் அது மாதிரி தான், எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்றா தான் வருது. இந்த மாதிரி வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்து. அதுவே இது வந்து இணை எழுத்தா? பக்கம், அச்சம், அடுத்தது அப்பம், இதெல்லாம் இணை எழுத்துன்னு கேட்டால் இதெல்லாம் இணை எழுத்து கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வந்தால் என்ன வந்திருக்கணும்? இம்மு தான் வந்திருக்கணும். ஓகேவா? அது இம்மு வருது அப்படின்னா கூட என்ன வரும்? இப்போ வரும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இப்போ கூட இம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லை, இங்கேயும் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. மெல்லினமை வந்தால் கூட வல்லினம் வரும், அல்லது வல்லினமை இருக்குன்னா மெல்லினமை இருக்கும். இதை வந்து நீங்கள் பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஆ கூட்டல் இம் அப்படின்னு வரும். ஆ கருத்து தான் இம்மு வருது. இம்முக்கு அடுத்து தான் வந்து பார்த்தா நமக்கு என்ன வரணும்? மெய் அப்படிங்கிறது ஒன்றா வரணும். அப்போ அந்த மாதிரி வரல. அதனால நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது. இது வந்து மெய் எழுத்துக்களுக்கு.
அடுத்தது உயிரெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டது, 2 உயிரெழுத்துக்கள் தொடர்ச்சியாக வராது. அது பார்த்தீங்கன்னா எங்கே மட்டும்தான் வரும் அப்படின்னா அளபடையில் மட்டும்தான் 2 உயிரெழுத்துக்கள் தொடர்ந்து வரும். அதை பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கணும். உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது மொழிக்கு முதல்ல தான் வரும். ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லுக்கு முதல்ல தான் வரணும். முதல் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். அதுவே உயிரெழுத்து ஒரு சொல்லுக்கு இடையிலேயோ அல்லது இறுதியாகவோ வந்திருக்குன்னா அந்த சொல் அளபடியாக தான் இருக்கும். அது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, ஒரு கண்டிஷன். அப்படி வரும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா நெடிலுக்கு குறில் தான் இணை எழுத்து. இவங்க சொல்கிறாங்களா, குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கொஸ்டினில் கேட்கக்கூடியது, திருப்பி திருப்பி கேட்பாங்க, கூட்டுக்கருத்துலையும் கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம் எக்ஸாமில். அப்போது ஆ அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த ஆக்கு இனமான குறில் என்ன? ஆ அப்படிங்கிறது. ஈன்னு சொன்னால் குறில் இ, ஊன்னு சொன்னால் ஊ, ஏன்னு சொன்னால் ஏ, ஓன்னு சொன்னால் ஓ, ஐ, அடுத்தது அவு. இந்த ரெண்டுத்துக்கு குறில் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ அப்படியே விட்டுற முடியுமா? இது ரெண்டுத்துக்கு இணை எழுத்து கிடையாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஐன்றது நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐங்கிறது என்ன ஓசையில் வரும் அப்படின்னா ஈங்கிற ஓசை. அவுங்கிறத உச்சரித்து பார்க்கும்போது ஊங்கிற ஓசை வரும். அப்போது குறில் இல்லாத ஐக்கு ஈங்கிறது இணை எழுத்து. இது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு இடம். அதுபோல் அவு அப்படிங்கிறதுக்கு ஊங்கிறது என்னவா இருக்கும்னா இணை எழுத்தாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ஓ உதல் வேண்டும்னு சொல்கிறாங்களா? ஓங்கிறது என்னது? நெடில். அது கூட என்ன வருது? அதுக்கு என்னமான குறில் வருது. அப்போ இது அளபடை. இங்கே தூ அப்படின்றது நெடில். இந்த தூ எப்படி பிரிப்போம் அப்படின்னா இத்து குற்றல் ஊ அப்படின்னு தானே பிரிப்போம். அப்போ இந்த ஊக்கு கூட என்ன வருது? ஊ அப்படிங்கிற குறில் வருது. இங்கே ழீங்கிறது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இழ் குட்டல் ஈ. ஈ இருந்தால் என்ன இருக்கும்? இது இருக்கும். இல்லை அப்படின்னா இது கூட சொல்லலாம், கலைய அப்படிங்கிறது. லையா, லைனா எப்படி பிரிக்கணும்? இல் குட்டல் ஐ. அப்போ ஐ நெடிலுக்கு குறில் ஈங்கிறது இனமாக வந்திருக்கு அப்படிங்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இணை எழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய ரொம்ப 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. இது கொஸ்டினில் கேட்டாங்க, இணை எழுத்து சரியானது எது அல்லது இணை எழுத்து பார்த்தீங்கன்னா சரியில்லாத எது அப்படின்னு கூட கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல நோட் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எதுக்கு இணை எழுத்து கிடையாது? ஆயுத எழுத்துக்கு மட்டும் கிடையவே கிடையாது இணை எழுத்து அப்படிங்கிறது. ஆனால் ஆயுதத்துக்கு ஒரு கண்டிஷன் உண்டு. குறில், ஆயுதம் ப்ளஸ் வல்லின உயிர்மை, இந்த கண்டிஷனில் தான் வரும். ஓகேவா? இணை எழுத்து இல்லை. ஆனால் ஆயுதம் அப்படிங்கிறது எப்படி வழங்கப்படும்னா இந்த மாதிரி தான் வரணும். ஆயுதமும் சொல்லுக்கு முதல்லையோ அல்லது இறுதியாக வராது, இடையில மட்டும்தான் வரும். இப்போ நீங்கள் இந்த கண்டிஷனை எக்குங்கிற சொல் மூலயமா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயுத எழுத்து இருக்குது, முன்னாடி குறில் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா வல்லின உயிர்மை எழுத்து இருக்குது. இதான் ஆயுத எழுத்துக்கு. எதுக்குன்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. மீதி எல்லாத்துக்குமே இணை எழுத்து உண்டு. கொஸ்டினில் திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எல்லாமே மாறி மாறி அமைஞ்சிருக்கும். இன்னு ஓகேவா? இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த இன்னு இருக்குது அப்படின்னா கூட என்ன வரும்? டகரம் வரும். ஓகேவா? அப்போ டா கூடவே சேர்ந்து வரதால அதை டன்னகரம் அப்படின்னு சொல்லலாம். கண்டம், பண்டம், அண்டம், தண்டம் அப்படிலாம் சொல்கிறோம். இப்போ டா கூட இன் சேர்ந்து வரும். இந்த இன் அப்படிங்கிறது அதுக்குனால இதுக்கு பேர் டன்னகரம். அடுத்தது தா இருக்குது பார்த்தீங்களா? இந்த தா கூட என்ன சேர்ந்து வரும்னா இந்து சேர்ந்து வரும். அதனால் இதுக்கு பேர் என்ன? தன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பந்தல். ஊர் பேர், ஏன் ஊர் பேர் ஏந்தல் அப்படின்னு. பந்தம், சொந்தம் அப்படின்றமா. அப்போது இந்த இந்தானது தாவோட சேர்ந்து வரதால அதுக்கு பேர் தன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது
ரா அப்படி கூட இந்த இன் வருங்க. சின்ன இன்னு நம்ம சொல்லுவோம், இது பெரிய இன்னுன்னு சொல்லுவோம். அப்போ இது என்னன்னு சொன்னால் ரன்னகரம் அப்படின்னு சொல்லணும். நன்று, சென்று, வென்று, அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துலலாம் பாருங்கள், அதன் அடிப்படையில் இது வந்து பிழை நீக்க எழுதுனா நமக்கு இது எப்படி எழுதணும் அப்படின்னா தென்றல் அப்படின்றது வரணும். என்ன எக்ஸாம் மன்றம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இங்கே பாருங்கள் கண்டம், இந்த டா வந்து என்ன வரணும், இந்த பெரிய இன்னும் வரணும். அதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம் டன்னகரம். அப்போ கண்டம். பாருங்க நன்றி, மண்டபம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது. இந்த மாதிரி இணை எழுத்துக்கள் கொண்டு இணை எழுத்துக்கள் எது எதுக்கு இருக்குது இல்லைங்கிறத ஒரு தடவை நல்லா பார்த்துங்க. எக்ஸாமில் திருப்பி திருப்பி கேட்பேன். இந்த டாபிக் வந்து இதுதான் இணை எழுத்துக்கள் மற்றும் அதனுடைய வகைகள். அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம்னா சுட்டு மற்றும் சுட்டுடைய வகைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் கொடுத்துருக்கிற அடிப்படையில் சுட்டுனா எத்தனை தான் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமை சுட்டு, அதுக்கப்புறம் சுட்டு திருப்பி, இந்த 5 தான் பார்த்துருப்போம். அதை தாண்டி இன்னும் இருக்கக்கூடிய வகைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அதில் பார்க்கலாம். சரி, பொதுவாக சுட்டுதல் அப்படின்னா என்னன்னா குறித்தல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ ஒரு நபரையோ வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கக்கூடியதாக வரக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு. அதை நல்லா ஞாபகம் வச்சு. இப்போ எக்ஸாம்பிள், எந்த பக்கம்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுங்க, இந்த பக்கம்தான் அப்படின்ற. எந்த தெருவில் இருக்கான் அப்படின்னா அந்த தெருவில் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த இந்த அப்படின்னு இருந்தாலும் சரி, அல்லது அப்பையன் அல்லது இச்சட்டை அப்படின்னு வந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து சுட்டக்கூடிய சொற்கள்னு சொல்லக்கூடிய அந்த சுட்டு சொற்கள், சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறது மொத்தம் 3 தான் இருக்கு. ஆ இ உ அப்படிங்கிறது. இந்த ஆ இ ஊலியே இந்த ஊங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம். இது மாதிரி ஒன்று இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஆனா பயன்படுத்தியிருக்காங்க. அது, அவன், அங்கு, அவர், இவன், இங்கு, இவன் இப்படிலாம் சொல்கிறோம். இன்னமும் பயன்பாட்டில் இருக்குது. ஊங்கிறத பொறுத்த வரைக்கும் உது, உவன், உவர், உப்பக்கம், உதுக்கான் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்குது. ஆனால் ஊ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயன்பாட்டில் கிடையாது, இருக்குது. இது மாதிரி பயன்படுத்திருக்காங்க, இலக்கியங்களிலும் இருக்குது. உதுகான் அப்படின்னு சொல்கிறாங்க, உது அப்படின்றாங்க, உவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கான்ட்ரவர்சியாக சொன்னாலும் ஊங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சான்றுகளில் இலக்கியங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. தொல்காப்பியமும் வந்து பார்த்தீங்கன்னா ஊங்கிறது சொல்லுது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த சுட்டை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியர் காலத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருது. தொல்காப்பியர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதை உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லி பிரிச்சே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த சுட்டுச்சொல்லுடைய விகுதியை வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த திணையை குறிக்குதுன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள், அவன்னு சொல்கிறோம், அதுன்னு சொல்கிறோம். அவன் அப்படின்னும் போது ஆளை குறிக்குது. ஆளை குறித்து அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? உயர்திணை அப்படின்னு அர்த்தம். இந்த அது அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம உயர்திணைக்கு குறிக்க மாட்டோம். ஆனால் இப்போ அந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எதை தான் குறிக்கணும்னா அக்ரிணையை தான் குறிக்கணும். அப்போ அவர் தெளிவாக சொல்கிறார் எது இதுக்கு எது வரணும் அப்படிங்கிறது. அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த சுட்டை பாருங்கள், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல வகையாக இருக்குதுன்னு சொன்னோம். அதில் ஊங்கிறது இப்போ வழக்கத்தில் இல்லை. ஆனால் மொத்த சுட்டு எழுத்துக்கள்னு கேட்டால் 3 தான் சொல்லணும். இப்போ இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்மை சுட்டுனா என்ன, சேமை சுட்டுனா என்ன, அகச்சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்ன இருக்குது அப்படிங்கிறத வரிசைப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அகச்சுட்டு. அகச்சுட்டுனா என்னன்னு பாருங்கள். அண்மைங்க, அண்மைனா அருகில். அப்போது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியதை சொல்கிறதுக்காக அல்லது குறிக்கிறதுக்காக பயன்படக்கூடிய சுட்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈங்கிறது. அதாங்க வந்து பார்த்தீங்கன்னா இகரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அண்மைனா என்ன அர்த்தம்? அருகில் அப்படின்னு அர்த்தம். இது நீங்கள் சொல்லி பார்த்தாலே போதும். இந்த ஆ ஈ இது இந்த 2 தான் பயன்பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டோமா? அப்போ ஆ ஈல இங்கு, இவன், இத்தெரு, இப்பக்கம், இப்பையன், இம்மலை, இவ்வீடு, இவ்வானம் எப்படிலாம் சொல்கிறோமா? அப்போ ஈங்கிறது தான் எதுக்காக பயன்படுத்தணும்னா அருகில் இருக்கிறதுக்காக பயன்படுத்தணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு. சேமைனா தொலைவு அப்படின்னு அர்த்தம். அப்போ தூரமாக இருக்கக்கூடிய ஒன்று நீங்கள் பயன்படுத்தணும். இந்த 2 எழுத்துக்களை வச்சு பயன்படுத்திங்கன்னா எதை பயன்படுத்திங்கன்னா
ஆ அப்படிங்கிறத பயன்படுத்திங்க. இதுதான் எங்கள் கீ. இங்கே என்ன கீ? ஈ அப்படிங்கிறது தான் கீ. அப்போ ஆல ஆரம்பித்தா அது தொலைவை குறிக்கும், ஈல ஆரம்பித்தா அது வந்து பார்த்திங்கன்னா அருகில் இருக்கிறத குறிக்கும். அவன் எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள், அவள், அவர், அது, அவை அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குறிப்பிடுறாங்க. இது வந்து தொலைவின் அடிப்படையில் இருக்கக்கூடியது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஊங்கிறது ஒரு காலத்தில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ இது எந்த தொலைவை குறிக்க பயன்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது. அதாவது அருகிலும் இல்லை, தூரமாகவும் இல்லை, இடைப்பட்ட தொலைவை குறிக்க ஊங்கிறது பயன்படுது. அது வந்து முக்கியமானது. இடைப்பட்ட தொலைவு குறிக்க ஊ அதுனா உது, உவன், உவல், உவர், உதுக்கான். இந்த வார்த்தை உதுக்கான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் இருக்கு. உம்பர், உப்பக்கம் அப்படிங்கிற சொல்லு. இது நம்ம நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வழக்கத்தில் இல்லையே தவிர இலங்கையில் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அது வந்து ரொம்ப குறிச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் வழக்கு வந்துச்சு. சுத்தமாக இந்த சொல்லலாம் நம்ம இப்போ பயன்படுத்தியதே கிடையாது, இந்த ஊரில் ஆரம்பிக்கக்கூடிய சுட்டுகளை. ஆனால் நமக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழில் இந்த சொற்கள்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க, உயிர்ப்போடு தான் இருக்குது. ஒரு மொழியை அழிக்கணும் அப்படின்னா அதை வந்து கடினத்தன்மை புகுத்தி 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 அதை அப்படியே பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் போயிட்டாலே போதும், நிறைய மறைஞ்சிடும். காலத்து ஓட்டத்துக்கு ஏற்ப 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 மாறி வந்துடும். அதுக்கு தான் இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மொழியை காக்கணும்னாலும் சரி, அல்லது பின்வருவர்களுக்கு புரிய வைக்கணும்னாலும் சரி, இலக்கணங்கள் ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் இந்த ஊங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்டதை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. அடுத்தது அகச்சுட்டா புறச்சுட்டா அப்படிங்கிறது. அகம்னா நமக்கு என்னன்னு தெரியும். அகம் அப்படின்னா பொதுவாக உள்ளே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஒரு எழுத்தோட சுட்டு சொல் சேர்ந்து இருந்தால் தான் பொருள் தரும், அதை நீக்கிட்டா பொருள் தராது. அது மாதிரி இருக்கிற சொட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லை நீக்கிட்டா பொருள் தராது. அதாவது அந்த சொல்லுங்கிறது, அதாவது அந்த எழுத்துங்கிறது சுட்டு எழுத்தாக இருக்கணும். இப்போ இந்த வந்து ஒரு சொல் அவன்கிறது, இதில் இருக்கக்கூடிய சுட்டு என்ன? ஆ அப்படிங்கிறது. இது நீக்கிட்டா இதுக்கு பொருள் இருக்கானா? கிடையாது. இதில் இருக்கக்கூடிய இந்த இவனில் இருக்கக்கூடிய எழுத்து எதுனா இ, இதை நீக்கி பாருங்கள், மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பொருள் தரலை. அப்போ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் அந்த சுட்டு எழுத்தை நீக்கினா மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து பொருள் தராது. அந்த சுட்டு எழுத்தோடு சேர்ந்து பொருள் தரத்தால அதுதான் உள்ளம் அப்படின்னு, உள்ளே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை புரியணும்னா இப்போ ஆ குட்டல் அன் அப்படிங்கிறது தான் நம்ம என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா அவன் அப்படின்னு எழுதுவோம் உடம்படு மெயில. அப்போது ஆ குட்டல் வன் அப்படின்னும் போது இந்த ஆவை நீக்கிட்டா இந்த வெறும் வன் அப்படிங்கிறது வந்து பொருள் தரல. அதே போல் தான் அவள் அப்படிங்கிறது ஆ குட்டல் வல் அப்படின்னு எழுதிங்க. இந்த இடத்துலையும் இந்த ஆவை நீக்கி மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்களை பார்த்தா பொருள் தரல. இந்த மாதிரி சுட்டெழுத்தை நீக்கி மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பொருள் தராததுக்கு பேர் அகச்சுட்டு. அந்த சுட்டெழுத்து இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பொருள் தரும் அப்படிங்கிறது இதுக்கு விளக்கம். அதுவே புறச்சுட்டுனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பாருங்கள். புறம் அப்படின்னா வெளியேன்னு அர்த்தம். இந்த சொற்களில் இருக்கக்கூடிய சுட்டெழுத்துக்கள்லாம் நீங்கள் நீக்கி பாருங்கள். இப்போ ஆ குட்டல் சட்டை அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்க. அச்சட்டை அப்படின்னு தானே சொல்லுவோம் சேர்த்து எழுதும் போது. இந்த ஆவை நீக்கிட்டா மீதி சட்டை பொருள் தருதா? ஆ குட்டல் வீடு, ஈ குட்டல் வானம் அப்படின்றோம். அப்போ இதில் ஆவை நீக்கிட்டா மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வீடுங்கிற பொருள் தருது. ஈயை நீக்கிட்டா மீதி இருக்கிறதுலாம் வானம் அப்படிங்கிறது பொருள். அதன் அடிப்படையில் இங்கே ஆவை நீக்கி பாருங்கள், புத்தகம் மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள். இந்த இடத்துலையும் சுட்டெழுத்து நீக்கிட்டா மீதி இருக்கிறது மனிதன். இதை நீக்கினா ஊர், இதை நீக்கினா கோயில். இதுக்கெல்லாம் பொருள் உண்டு. அப்போது சுட்டெழுத்தை நீக்கி பிற எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தந்தால் அதுக்கு பேர் புறச்சுட்டு அப்படின்ற அர்த்தம். இது பொருள் அடிப்படையில் பிரிக்கக்கூடியது. அடுத்தது இன்னொரு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டைப் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ரொம்ப நாளாக இருக்கலாம் மேபி. இதுலேயே நம்ம பள்ளி பாடப்புத்தகத்திலேயே ரொம்ப முக்கியமான இன்னொன்று என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆ அப்படிங்கிறது. எல்லா தடவையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பக்கம், அப்பையன், அச்சட்டை, அவ்வீடு, அவ்வானம்,
அத்தேரு அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அக்கடை அப்படிங்கிறதுலாம் சொல்ல மாட்டோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி சொல்கிறோம். அந்த மாற்றி சொல்கிறது எந்த மாதிரி மாற்றி சொல்கிறோன்னா ஆவை அந்த அப்படின்னு மாற்றி சொல்கிறோம். அதே போல் தான் ஈயை எந்த மாதிரி மாற்றி சொல்கிறோன்னா இந்த அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த அம்மனிதன் அப்படின்னு சொன்னதை அந்த மனிதன், இத்தேருன்னு சொன்னதை இந்த தெரு, இந்த இடத்துல இத்து வரணும். அதுக்கு விளக்கம் பின்னாடி சொல்கிறோம் வள்ளின மிகுமிடங்கள். அப்போ இந்த மாதிரி ஆங்கிறது அந்தன் மாறிட்டாலும் சரி, அல்லது ஈங்கிறது இந்தன்னு சொல்லி மாற்றி வழங்கினாலும் சரி, இது சுட்டு திரிபு அப்படின்னு பேர். இந்த ரெண்டுத்துக்கும் திரிபுனா மாற்றம். அப்போ சுட்டு எழுத்து ஆங்கிற எழுத்து அந்தன்னு மாறுது, ஈங்கிறது இந்தன் மாறுது. அதான் இதுக்கான விளக்கம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அஞ்சாவது ஒரு வகையை நம்ம என்ன சொல்றோம்னா சுட்டு திருப்பியும் சேர்த்துங்க. அது இங்க ஒரு வகை வந்து என்னன்னு சொல்றோம்னா பொருளோடு சுட்டெழுத்து சேர்ந்து நிற்பது பொருளோடு புணர்ந்த சுட்டு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வகை. பொருளோடு புணர்ந்த சுட்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுட்டு எழுத்தையோ அல்லது அந்த சுட்டா சேரக்கூடிய சொல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீக்கி பார்க்கும்போது மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பொருள் தரணும். அப்படியே புறச்சுட்டு எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் இது. ஓகே, புறச்சுட்டுடைய மறுபெயரும் கூட இதை நம்ம சொல்லிக்கலாம். பொருளோடு புணர்ந்த சுட்டுனா இது இருக்கக்கூடிய சுட்டு எழுத்து என்ன, இந்த புத்தகம் அப்படிங்கிறது கேள்வி கேட்குறாங்க. உன் புத்தகம் எதுங்கிறது, இந்த புத்தகம் நம்ம பதில் சொல்கிறோம். அப்போ இந்த புத்தகத்தில் இந்தங்கிறது என்னன்னா சுட்டு திருப்பி, இதை நீக்கிட்டா மீதி இருக்கிறது புத்தகங்கிறது பொருள் தருதா. இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தங்கிற சுட்டு திருப்பி இல்லாமல் வெறும் சுட்டு எழுத்து வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலாம். இப்புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இதில் கூட ஈ நீக்கிட்டா மீதி இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் இருக்கா. அதான் பொருளோடு புணர்ந்த சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சுட்டு எழுத்து பொருளோட சேர்ந்து இருக்குது. புணர்ந்து அப்படின்னா சேர்ந்த அப்படின்னு அர்த்தம். இங்கே கீழே இருக்கிற கேள்வி பாருங்க, உன் பள்ளி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றோம்னா அந்த பள்ளி அப்படின்றோம். அப்போ இந்த இடத்துல அந்த அப்படிங்கிறது சுட்டு திரிவு. மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இது வந்து பள்ளி பொருள் தருதா, அதான் பொருளோடு புணர்ந்த சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதையே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெறும் சுட்டு எழுத்து மட்டும் வச்சு அப்பள்ளின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல ஆவணிக்கிட்ட மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து பள்ளிங்கிற பொருள் தருது. அப்போ பொருளோடு புணர்ந்த சுட்டுனா புறச்சுட்டோடைய ஒரு வடிவம்னு சொல்லலாம். சப்போஸ் நமக்கு டிஎன்பிஎஸ்லேருந்து கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம், அகச்சுட்டு புறச்சுட்டு தூக்கிட்டு இது மாதிரி வந்து கேளுப்பான்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல கீழே பாருங்க, இது வந்து பாருங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பொருளோடு புணராத சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து அப்படியே அகச்சுட்டு மாதிரி. ஓகே, இது அகச்சுட்டு மாதிரி. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேரு என்னன்னா புறச்சுட்டு மாதிரி. அப்ப இந்த இடத்துல கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க சுட்டு சொல்லால பதில் சொல்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதுன்னு சொல்றீங்க. ஈ தான் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு எழுதி இதை நீக்கிறீங்க, மீதி இருக்கிறதுக்கு பொருள் இருக்கான இல்லை. இது ஆ நீக்கிறீங்க, பொருள் இருக்கான இல்லை. அடுத்தது அங்கு யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அவன் முருகன் அப்படின்னு சொல்றாங்க வச்சுங்க. இந்த இடத்துல இது ஒரு தனிச்சொல், இது ஒரு தனிச்சொல். அப்போ இந்த இடத்துல இந்த ஆவை மட்டும் நீக்கிறீங்க அப்படின்னா வெறும் வன் அப்படின்னு வருது. வன்முருகன் இருக்கானா இல்லை. அப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டோடு சொல்லும் போது அவன் முருகனா அப்படின்னும் போது ஆமான்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த முருகன் அப்படிங்கிற சொல்ல நீக்கிட்டு, ஏன்னா இது வந்து இதோட சேரலை, தனித்தனியாக தானே இருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த ஆவை மட்டும் நீக்கிறோம்னா மீதி வன் அப்படிங்கிறது வருது. அப்போ இந்த இடத்துல பொருள் வரல. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அகச்சுட்டோட ஒரு வடிவம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுதான் பொருளோடு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. புணர்ந்த பொருளோடு புணராது அப்படின்னா அகச்சுட்டு புறச்சுட்டு. அடுத்து இது பாருங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த சுட்டுக்கு என்ன பேருனா நெஞ்சரி சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னங்க நெஞ்சரி சுட்டு அப்படின்னா இரண்டு நெஞ்சங்களுக்கு மட்டுமே தெரியும். இதை எப்படி சொல்லலாம்னா ஒரு குழு குறி மாதிரி சொல்லலாம். ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு குழுவில் 2 பேருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய சொல்லு புரிய வரும், மீதி வந்து பார்த்தீங்கன்னா புரியாது. பார்த்தீங்களா, அது போல தான் இங்கேயும் பேசிக்கொள்பவரின் நெஞ்சுக்கு மட்டும் தெளிவாக தெரிவது நெஞ்சரி சுட்டு, வேற எதுவுமே இல்லை. இந்த இடத்துல என்ன சுட்டு சொல் பயன்படுத்துறாங்க பாருங்க, நீ நாளைக்கு வரும்போது அதை எடுத்துக்கொண்டு வா, மறந்து விடாதே அப்படின்னு சொல்றாங்க. நான் அதை மறக்காமல் எடுத்து வருவேன், நீ கவலைப்படாதே அப்படின்றாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க அதை அப்படிங்கிறது சொல்றாங்க, இந்த இடத்துல அதைன்னு சொல்றாங்க. என்னென்னு சொல்லல, ஆனால் அதைன்னு சொல்றாங்க. அந்த அதைக்கு பொருள் என்னங்கிறது அந்த பேசிக்கிற 2 பேருக்கு நல்லா புரியுது.
அப்போ அந்த ஆ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதை அப்படிங்கிறதுல ஆங்கிறது தான் சுட்டு எழுத்து. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டுமே, நான் யாருக்கிட்ட சொல்கிறேனோ அவனுக்கு மட்டுமே, எனக்கு மட்டுமே புரியக்கூடியதாக இருக்கிறதால இந்த 2 நெஞ்சங்களுக்கு மட்டுமே புரியுதால் அதுக்கு பேர் நெஞ்சரி சுட்டு அப்படின்னு அர்த்தம், வேறு எதுவுமே இல்லை. அடுத்தது என்னன்னா பண்டரி சுட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதான் வந்து அடுத்த டாபிக். பண்டரி சுட்டு, சுட்டுடைய அடுத்த வகையில் இது என்னங்க பண்டரி சுட்டு அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செஞ்சுருப்பேன். அப்போ அதை எனக்கு தெரிஞ்சதாக இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒன்றையே நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பண்டரி சுட்டு அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே அறிந்த ஒன்று, எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே நான் சுட்டோடு சேர்த்து பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பண்டரி சுட்டு. நான் அந்த ஊரில் வேலை செய்து கொண்டு இருந்த போது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஊரில் அப்படின்னும் போது அந்தங்கிறது சுட்டத்திரிபாக இருக்குது. அந்த ஊர் என்னன்றது எனக்கு தெரியும், அதான் எனக்கு ஏற்கனவே அறிந்த ஒன்று. இந்த இடத்துல பாருங்கள், நான் அவனைத்தான் மறந்து கொள்வேன் அப்படின்னும் போது இந்த அவன் அப்படிங்கிறது யாருங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்டரி சுட்டு. அந்த பள்ளி சிறந்த பள்ளி, ஏன்னா நான் படித்த பள்ளியாக இருக்கும். அப்போ ஏற்கனவே எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போது ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் பண்டரி சுட்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்த சுட்டு என்னன்னா உலகரி சுட்டு அப்படின்னு அர்த்தம். அது நாங்கள் உலகரி சுட்டு ஒரு சொல்றது மூலமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியக்கூடியதாக இருந்தால் அதுக்கு பேர் தான் உலகரி சுட்டு. பெரும்பாலும் அனைவருக்குமே தெரியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம், காந்தி கணக்குன்னு சொல்கிறோம். காந்தி கணக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா திரும்ப வராதது, திரும்ப உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்கிறோமா, அந்த மாதிரி சுட்டோடு சேர்த்து பயன்படுத்தக்கூடியது அது பிறருக்கு தெரிஞ்சிருக்கும். மக்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் அதுக்குடைய பொருள் என்னங்கிறது தெரியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகரி சுட்டு. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், என்னை அந்த கடவுள் இப்படி படைத்து விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கடவுள் எந்த கடவுள் அப்படின்னா படைக்கக்கூடிய கடவுள் யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். படைக்கக்கூடிய கடவுள் யார்? பிரம்மா. அப்போ அந்த கடவுள் இப்படி படைச்சிட்டானே அப்படின்னு சொல்லும்போது படைத்த கடவுளாகிய பிரம்மாவை தான் அந்த அப்படிங்கிற சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அப்போ அதுக்கு பேர் என்னென்னா உலகமே அறிஞ்ச ஒன்று, அதுதான் உலகறி சுட்டு அப்படின்னு அர்த்தம். அது இந்த சுட்டில் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு அல்லா சுட்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்ன சுட்டு அல்லா சுட்டு? நீங்கள் சுட்டு எழுத்தே பயன்படுத்தக்கூடாது. சுட்டு எழுத்தே பயன்படுத்தாமல் ஒரு பொருளை சுட்டுனா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு அல்லா சுட்டு அப்படின்னு அர்த்தம். அது எப்படி சுட்டு எழுத்தை பயன்படுத்தாமலே சுட்டுவது அப்படிங்கிறது பார்க்கலாமா? இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ராமன் வந்தான், அவன் வில்லை வளைத்து சீதையை மணந்தான். இந்த இடத்துல அவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாரை தான் சொல்லுது அப்படின்னா ராமனை தான் குறிக்குது. அது வெக்கே இருக்கக்கூடிய தொடரை பாருங்கள். ராமன் வந்தான், தசரத மைந்தன் வில்லை வளைத்து சீதையை மணந்தான் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல தசரத மைந்தன் அப்படிங்கிற சொல்லி யாரை தான் குறிக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ராமனை தான் குறிக்குது. கரெக்டாக? தசரத மைந்தன ராமன். அதுதான் இந்த தசரத மைந்தன்கிற இடத்துல நமக்கு என்ன வரலை, எந்த ஒரு சுட்டு சொல்லுமே எழுத்துமே வரலை. ஆனால் இது ராமனை தான் குறிக்குது. இங்கே சுட்டியத்தை பயன்படுத்தாமல் இங்கே வரக்கூடிய ராமனை வந்து இது சுட்டுவதால் இதுக்கு பேர் என்ன அர்த்தம் அப்படின்னா சுட்டு அல்லா சுட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ முருகன் தமிழ் கடவுள் அப்படின்றோம். சிவபெருமான் மகனாகிய அவர், சிவபெருமானின் மகன் ஆகிய அவர் மலைகளில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்க. மலைகளில் வீற்றிருக்கிறார். பொதுவாக முருகன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், இவங்க 2 பேருமே நம்ம என்ன சொல்லுவோம், சிவபெருமானுடைய சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மலைகளில் வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறது மூலியமாகவும் சிவபெருமானின் மகன் அப்படிங்கிறது மூலியமாகவும் இந்த 2 சொற்களையும் யாரை போய் குறிக்குது அப்படின்னா முருகனை தான் குறிக்குது. இந்த இடத்துல சுட்டு சொல்லியே பயன்படுத்தலை. அவன்னு சொல்லலை, அவர்னு சொல்லலை, இவன்னு சொல்லலை, இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. அது மாதிரி சுட்டை பயன்படுத்தாமலே இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரை குறித்தா அதுக்கு பேர் தான் சுட்டு அல்லாத சுட்டு அப்படின்னு அர்த்தம். இதுதான் சுட்டு எழுத்துக்கள் மற்றும் சுட்டு எழுத்துக்களுடைய விளக்கங்கள்.
ஸோ மேற்கொண்டு வரக்கூடிய வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வினா எழுத்துக்கள்லாம் என்ன, அதனுடைய வகைகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஸோ இதில் மேற்கொண்டு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் அல்லது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இது அப்படியே கண்டினியூஸாக பார்க்குறது மூலிமா நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. டெஸ்ட்டில் லைவ் டெஸ்ட்டில் டிஸ்கஷனாகவும் நம்ம பார்க்கலாம்.